ஸோ நம்ம சொல்லியிருந்த மாதிரி தான் இந்த ஆக்சுவலான தசைங்களுக்கு வந்து புரோட்டீன் அப்படிங்கிறது போஷாக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டீஹைட்ரேட்டடாக இருக்கணும், ஹைட்ரேட்டடாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில பல விஷயம் சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் ஏன் ப்ரோ வருது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களோட உடம்புல அந்த ஒரு கொலேஜன் அப்படின்னு சொல்கிற போஷாக்கு கம்மியாக இருக்குது. ஸோ கொலேஜன் அப்படிங்கிற ஒரு போஷாக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, உங்களோட அந்த ஒரு ஜாயிண்ட்டில் இருக்கிற ஒவ்வொரு தசைங்களையும் ஒவ்வொரு எலும்புகளையும் முடிஞ்ச வரை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு தேவையான போஷாக்கை வழங்குது. அந்த ஒரு போஷாக்கை வழங்குறது மூலியமாக உங்களோட ஜாயிண்ட் இன்னும் ஸ்ட்ராங்காக இன்னும் ஸ்ட்ரென்த்தாக உங்களால் யூஸ் பண்ண முடியுமா இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு இருக்கும்போது, நீங்கள் கிரிக்கெட் விளையாடுற ஒரு நபராக இருக்கலாம், இல்லைனா ஜிம்னாஸ்டிக் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம், ஏன் டான்ஸ் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம், இவர் எல்லாமே ஃப்ளெக்சிபிளான ஆளுங்க தான். ஆனால் உங்களோட ஜாயிண்ட்டில் கொலேஜன் கம்மியாக இருக்குன்னா இந்த ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து போக 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 உங்களோட ஹெல்த்தை டவுன் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு கொலேஜன் அப்படிங்கிறது வந்து உணவு மூலியமாக கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கலாம், அது மூலியமாக உங்களோட உடம்புல உள்ள சில பல விஷயங்கள் கூட பாதிக்கப்படாமல் போகிறதுக்கும் வழிவகைக்கலாம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரெடியாக இருங்க. கொலேஜன் ரிச்சுக்கான மெயின் ஃபுட்டாக இருக்கிறது சிக்கன் சூப்பு, அப்புறம் மட்டன் சூப்பு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ சிக்கன் சூப் மட்டன் சூப்பில் இருந்துலாம் கொலேஜன் வருதா? என்ன ப்ரோ சொல்கிறீங்க?